हाई फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम जॉन ज्योति व्लॉग चैनल सब्सक्राइब पन्नी बेल बटन क्लिक पन्नुंगा कमेंट्स पन्नुंगा शेयर पन्नुंगा फ्रेंड्स நம்ம வந்து தை மாதம் தை பொங்கல்னாவே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லோருமே சேர்ந்து நம்ம கொண்டாடுற திருநாள் நம்ம தை பொங்கல் தாங்க. தை பொங்கல்னாவே வந்து நம்ம வீட்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அடுத்த நாளே இப்போ பொங்கல் வந்து மறுநாளே வந்து அழகாக வந்து சூப்பராக நம்ம வாசல்லாம் அழகழகாக சூப்பராக கோலம்லாம் பிரம்மாண்டமாக போடுவாங்க. எல்லோருமே சேர்ந்து அவங்கவுங்க வீட்டு முன்னாடி வந்து செம்மையாக வந்து கோலம் போட்டு அழகாக வந்து பொங்கல் வந்து சிறப்பாக வரவேற்று ரொம்ப தமிழ் புத்தாண்டு செம்ம சூப்பராக வந்து நம்ம விழாவாக கொண்டாடுவாங்க. அது மாதிரி தான் வந்து வீட்டுகளில் அனைத்து வீட்டுகள்லையுமே வந்து முன்னாடி அழகாக கோலம்லாம் போட்டு அதுக்கு முன்னாடி வந்து செங்கல் வச்சு விரவு வச்சு பொங்கல் செம்மையாக சூப்பராக வந்து எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு கொண்டாடி அவங்கவுங்க தெய்வத்தை வச்சு வணங்கி அதுக்கு படையல் போட்டு படைச்சி பிரம்மாண்டமாக வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து கொண்டாடுவாங்க. அது மாதிரி தான் வந்து எங்கள் வீதியில் வந்து காலையிலே வந்து நிறையா பேர் வந்து அழகழகாக சூப்பராக வந்து பொங்கல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து அவர் வீட்டு வாசல் முன்னாடி வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அவர் வந்து எங்களை கூப்பிட்டுருந்தாரு, வாங்க பொங்கல் வைக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த பொங்கல் விசேஷத்துக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். பிரமாண்டமாக சூப்பராக வந்து நம்ம வீதியில் வந்து அழகாக வச்சு 3 கரும்பெல்லாம் கட்டி அதுக்கு வந்து காப்பு கட்டி பூளைப்பூவு அப்புறம் வேப்பந்தலை ஆவரம்பூவு வச்சு அதை கட்டி செம்மையாக சூப்பராக வந்து அழகாக 3 கரும்பு வச்சு கட்டி அதுக்கு அடியில் வந்து அழகாக கோலம் போட்டு செங்கல் வச்சு அழகாக பொங்கல் சர்வை வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி தாங்க அனைத்து பேருமே வந்து விடிய காலையிலே வந்து அவங்கவுங்க வாசல் முன்னாடி அழகாக பொங்கல் வச்சு சூப்பராக வந்து அழகாக எல்லாருமே வந்து செம்மையாக இந்த வருஷத்தில் பிரம்மாண்டமாக வந்து பொங்கல் வச்சு எல்லோருமே விழாவாக கொண்டாடினாங்க. அதை பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அதேமாரி நம்ம வீட்லேயும் இப்போலாம் வந்து எல்லாருமே வந்து வீட்டிலே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்கவுங்க வந்து பாரம்பரியமாக முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி தான் வாசல் முன்னாடி பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடுவாங்க. அது பொங்கி வரும்போது குலவை சத்தம் போட்டு செம்மையாக வந்து கொண்டாடுவாங்க. அது மாதிரி இப்போ வந்து நிறையா பேர் வந்து கோவிலெல்லாம் பிரம்மாண்டமாக வச்சு சூப்பராக வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. அது மாதிரி நம்ம வீட்டு பொங்கல் அப்புறம் மாட்டு பொங்கல் இந்த மாதிரி லைனாக வந்து 3 நாள் வந்து நம்ம பிரமாணம் சூப்பராக விசேஷமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு வந்து அவர் கடை முன்னாடி வந்து செம்மையாக வச்சுருந்தார். பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ பொங்கி அழகாக வந்துருச்சு. அரிசியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அரிசி போட்டு இது பண்ணிவிட்டு அந்த அவங்க சாமிக்கெலாம் எப்படி படைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் எல்லோருமே சேர்ந்து வந்து பொங்கல் வச்சு நாங்கள் கொண்டாடினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்லேயும் வந்து நீங்களும் பிரமாண்டமாக வந்து பொங்கல்லாம் வச்சுருப்பீங்க. பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி அந்த சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு பிள்ளைகளாம் எல்லோருமே சந்தோஷமாக அந்த பொங்கலை வாங்கி சாப்பிட்றதுலையே வந்து செம்மையாக சூப்பராக இருக்கும். அது நம்ம கொஞ்சம் தான் பொங்கல் சாப்பிட்டாலும் அது ஒரு இனிமையாக அந்த தை திருநாள் சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க அந்த பொங்கல். அதுதாங்க நம்ம பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள்லாம் சேர்ந்து பாரம்பரியமாக வந்து இந்த பொங்கல் விழாவெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் மண்பானையில் வச்சு பொங்கல் வைப்பாங்க. இப்போ வர மண்பானை போய் பித்தாளை பாத்திரத்தில் இருந்துச்சுங்க. பித்தாளை பாத்திரம் போய் இப்போ சில்வர் பாத்திரம் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஷார்ட்டாக வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி காலத்துல வந்து அவங்கவுங்க வீட்டு முன்னாடி வந்து மண்பானை வச்சு அந்த மண்பானையில் வந்து அழகாக வந்து கோலம்லாம் போட்டு அதுக்கு வாசல் முன்னாடி வச்சு செம்மையாக வந்து மண்பானையில் வந்து பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் ஒரு டைம் வந்து எங்கள் மெத்தை மேலையிலலாம் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் இன்னொரு சேனலில் ஜே கிச்சன் புட்ஸு அப்படின்னு அந்த சேனலில் வந்து வந்திருக்கோம். நாங்கள் மெத்தை மேலே வந்து பொங்கல் வச்சு மண்பானையில் வச்சு நாங்கள் செஞ்சோம். ஆனால் மண்பானைங்கும்போது கொஞ்சம் ரொம்ப நேரமாகவும் லேட்டாகும். இருந்தாலும் மண்பானையோட மண் வாசனையில் அந்த பொங்கல் வச்சு சாப்பிட்றதுல
செம்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க. பொங்கி வந்து எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வந்து படைச்சி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து இருக்கிற மக்களுக்கெலாம் நாங்கள் அப்படியே வந்து அன்னதானமாக பொங்கல் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன சின்ன சட்டியில் தானே வச்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தோம். அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக வந்து அழகாக நம்ம எங்கே நினைக்கிறோமோ அந்த பக்கம் வந்து பொங்கி விழுகும்போது ரொம்ப மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாமி என்ன சாமி நம்ம வச்சு வழிபடுறோமோ அந்த சாமிக்கு வந்து படைச்சி இது பண்ணி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னதானமாக அந்த பொங்கலை வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி பொங்கலை வந்து கொண்டாடினதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆச்சுங்க. அப்படியே என் ஃப்ரெண்டும் வந்து அவர் வீட்டு வாசல் முன்னாடி வச்சு செம்மையாக வந்து அவர் பிரமாண்டமாக வருஷம் அவர் எப்பயுமே வந்து பொங்கல் வைப்பாங்க. வருஷம் நாங்களும் வந்து தவறாமல் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் நாங்கள் எல்லாமே வந்து செம்மையாக வந்து பொங்கல் வீதி முன்னாடி வச்சு சூப்பராக பொங்கல் வந்து கொண்டாடுவோம். அதேமாதிரி காலை பொங்கல் இது மதியமும் வைப்பாங்க. ஒரு சில பேர் பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்போயுமே வந்து ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் வந்து பொங்கல் வைப்பா. அப்படி அது சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சூரிய பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே அவங்க ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் வந்து அவங்க எல்லாமே பொங்கல் வச்சு பிரம்மாண்டமாக வந்து அவங்கெல்லாம் காலையிலேயே வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்பயுமே மதியம்தான் வந்து பொங்கல் வைப்பா. அப்படி அந்த மாதிரி இந்த டைம் வந்து மதியமே வச்சுருந்தாங்க. ஏற்கனவே இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம தை திருநாளில் வந்து பொங்கல் வச்சு சாப்பிட்றதே அது ஒரு இனிமையான டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு இப்போ பொங்கலை வந்து அனைத்து மக்களுமே வந்து வரவேற்று இந்த பொங்கலை சிறப்பாக எல்லோருமே சேர்ந்து கொண்டாடுறத ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எல்லோருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாருமே வந்து பொங்கலை வந்து சிறப்பாக எல்லோருமே சேர்ந்து கொண்டாடுறதில் இது ரொம்ப நல்ல தருணம். அதேமாரி மாட்டுப்பொங்கல் மாடுலாம் நாங்கள் வச்சுருந்தோம்னாக்கா இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கெலாம் வந்து மாட்டுக்கு வந்து கொம்பில் எல்லாமே வந்து நல்லா சீவி விட்டு அழகாக வந்து மாட்டு கொம்பெல்லாம் வந்து நல்லா அந்த கொஞ்சம் சொல்லையாக இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் கிராமத்தில் இருக்கிற மாட்டுகளுக்கெல்லாம் அது லைட்டாக வந்து சீவி விடுவாங்க. சீவி விட்டுட்டு அப்படியே மாட்டெல்லாம் நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு மாட்டுக்கு நல்லா அந்த கொம்புலெல்லாம் பெயிண்ட் அடித்து அழகாக குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு மாட்டுக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க கிராமத்தில் பார்க்குறது சிறப்பாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அந்த மாட்டுகளுக்கு முன்னாடி வந்து கட்டி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பொங்கல் வச்சு பொங்கி இருப்பார். நம்ம எங்கே நினைக்கிறோமோ வெள்ளாமை எல்லாம் வந்து நல்ல சிறப்பாக விளையணும்னு சொல்லி பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு நம்ம எந்த பக்கம் நினைக்கிறோமோ அந்த பக்கம் பொங்கி வந்துச்சுன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே வெள்ளாமை சூப்பராக இருக்குங்க. அதை செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து மாட்டுகளுக்கு பூரா ஒவ்வொரு உருண்டை பொங்கல் உருண்டை உருட்டி அனைத்து மாட்டுக்குமே வந்து சாப்பிட வைப்போம். மாடு வந்து அன்றைக்கி இங்கே வந்து நம்ம இனிப்பே சாப்பிட்ருக்காதுங்க. ஒவ்வொரு மாடு அந்த மாடெலாம் வந்து சாப்பிடாது. அது வாயை திறந்து உள்ளுக்க வந்து பொங்கலை போட்டு விடுவோம். அது சூப்பராக செம்மையாக வந்து சாப்பிடும். அது மாதிரி வெள்ளாமையும் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும், செம்மையாக வந்து விளையும். எல்லோருமே சேர்ந்து எல்லாம் பெரியவங்க முன்னாடி எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு அவங்கவுங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாமே சிறப்பாக சூப்பராக வந்து பிரம்மாண்டம் வந்து பொங்கல் விழாவெல்லாம் கிராமத்துலேருந்து செம்மையாக இருக்குங்க. அதுமாதிரி டவுன்லேயும் வந்து அனைத்து பேருமே வந்து இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு பிரம்மாண்டமாக வந்து எல்லோருமே வந்து கொண்டாடுறாங்க. அது பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து சிறப்பாக எல்லோருமே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம அக்காமார்கள் அம்மாமார்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாழைப்பழம் தேங்காய் நம்ம என்ன சாமிக்கு படைச்சோமோ
எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லோருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டு, ரோட்டில் வந்து வர்றாங்கள அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அப்படியே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அனைத்து பேர்த்துக்குமே வந்து பொங்கல்னாவே எல்லோருமே வந்து செம்மையாக வந்து கொண்டாடுவாங்க. அதேமாரி அவங்களுக்கும் நம்ம கொடுக்குறத வந்து அவங்க வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லோருமே வந்து வாங்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம தை திருநாள் எல்லோருமே சேர்ந்து இனிமையாக கொண்டாடி பிரம்மாண்டமாக நம்ம கொண்டாடுறோம். இது மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா உங்களுக்கு வருங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு தமிழ் திருநாள் தைப்பொங்கல் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.